சிந்து பைரவி நியூ பிரமோ ஆறுமுக அம்மா எனக்கும் பைரவிக்கு செட் ஆகவே ஆகாதுமா. ஏன்னா நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று செய்கிறாமான்றாங்க. இப்போ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாமா. அவங்க அப்பா அம்மாவுக்காக தான் என் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. அப்படி இருக்கும்போது வேண்டாம், அவளை நான் பிரிஞ்சிடறோமான்ற மாதிரி ஆறுமுகம் சொல்கிறாங்க. டி ஆறுமுகம் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. உன்னையும் பைரவியும் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, சரியா? எத்தனையோ பேர் பிடிக்காத கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலையான்றாங்க. நீ என்னடனா அவள் சந்தோஷமாக இருக்கட்டும், பிரிஞ்சிடுறேன், எனக்கு அவளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்க. செட் ஆகலைனாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து பின்னாடி ஹாப்பியாக இருக்கணும், அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. அம்மா இங்கே பாரு, உண்மையை சொல்லட்டுமாம்மா, அவள் சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்கா. உங்களுக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கா. ஆனால் அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்னாலெல்லாம் அவள் கூட வாழ முடியாதுன்றாங்க. அப்போ அவங்களுடைய அம்மா இங்கே பாருடா, பைரவி படித்த பொண்ணுடா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அம்மா இதே வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, என்னால் வாழ முடியாது. அம்மா நான் பைரவி கிட்ட பேசுகிறேம்மா, உங்ககிட்ட பேசுனா அவள் உங்களை ஏதாச்சும் சொல்லுவா, அது எனக்கு கோவம் வரும். அதனால வேண்டாம்மா, எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாரிடான்னு எவ்வளவோ அவங்களுடைய அம்மா சொல்லி பார்க்குறாங்க. ஆரம்பமும் கேட்குறதாவே இல்லை. பைரவி விட்டு பிரியணும்னு ஒரு முடிவில் இருக்காங்க. அதோடு இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.